ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு பிரைட் அகாடமி சேனல். நான் உங்கள் பிரகாஷ். பள்ளி திறப்பு எப்பொழுது அப்படிங்கிறது தான் இப்போ என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரேக்கிங் நியூஸாக போயிட்டுருக்குது. ஸோ முதல்வர் இன்று அறிவிப்பார் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நவம்பர் 9 கருத்து கேட்பு கூட்டம் நடந்தது. இதுவரை எந்த ஒரு முடிவும் இந்த மாதிரி எடுத்ததே கிடையாது. அரசாங்கம் இந்த தடவை பெற்றோர்களிடம் கருத்து கேட்பு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் கேட்டிருக்காங்க. எதுக்காக கேட்டிருந்தாங்க, என்ன மாதிரியான முடிவுகள் வெளிவரும் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்குது. முதல் நவம்பர் 11 சொல்லியிருந்தாங்க. இப்போ என்னென்னா உயர்கல்வித்துறையை நவம்பர் 12 அறிவிக்கிறோம் கல்லூரிகளுக்கு அப்படின்னு சொன்னதுனால பள்ளிகளும் அன்னைக்கே அறிவிச்சிடலாம் அப்படின்னு எல்லாத்துக்கும் சேர்த்து இன்றைக்கி நவம்பர் 12 அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருக்கிறது இதுதான். ஒத்தி வைக்கப்படுமா அப்படிங்கிறத எல்லாரோட கேள்வியுமே தவிர திறக்கப்படுமா அப்படிங்கிற கேள்விகள் இப்போதைக்கு யார் மைண்ட்லேயுமே இல்லை. ஸோ ஒத்தி வைக்கப்படும்னா எப்போ ஒத்தி வைக்கப்படும், டிசம்பர் மாதமா அல்லது டிசம்பருக்கு பிறகா, ஜனவரியில் இருந்தால், அதுலேயும் பார்த்திங்கன்னா ஜனவரியில் பொங்கலுக்கு அப்புறம் திறக்கப்படுமா அப்படிங்கிற விஷயங்கள் தான் எல்லாரோட மைண்ட்லேயும் போயிட்டே இருக்குது. ஸோ முதலமைச்சர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு தெரியல. இப்போதைக்கு திறக்கப்படாது, தேதி பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம், அல்லது டிசம்பர் வரை திறக்கப்படாது அப்படிங்கிறதையும் சொல்லலாம். என்ன பதில் வேணால் சொல்லலாம். இது ரெண்டில் என்ன சொல்கிறாங்க, இல்லை வேறு எதுவும் புது மாதிரியான விஷயங்கள் சொல்கிறாங்களா அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே நம்ம இன்றைக்கி ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஸோ கூடிய விரைவில் இன்றைக்கி ரிசல்ட்டை சொல்லுவாங்க அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்த்துட்டே இருக்கலாம். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.